அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞான சித்தன். இன்றைக்கி மதியம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை சமூக வலைதளங்களில் பார்த்தேன். என்ன அந்த அதிர்ச்சியான செய்தி அப்படின்னா, ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் மறைந்த செய்தி. அவர் மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞர். அவருடைய தமிழ் பற்றுக்கு நான் அடிமை. அவர் தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாளராக இருந்த சமயத்தில் அவர் செய்தி எப்போ வரும்னு சொல்லி ஒரு கொக்கு மாதிரி நான் காத்துக்கிட்டு இருப்பேன். செய்தி வாசிப்பாளராக மட்டுமில்ல, ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக, கவியரங்க நடுவராக, இப்படி பல பரிணாமங்களில் அவர் மிக திறம்பட திகழ்ந்தவர். அது மட்டுமல்ல, மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் பாதை அமைத்த மேதை அவர். ஹைக்கூ கவிதை, சென்ட்ரியூ கவிதை, இந்த நவீன இலக்கியத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை புதுப்பித்து கொண்ட ஒரு மாபெரும் தமிழ் அறிஞர் அவர். அவருடைய இறப்பு நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் தன்னுடைய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறாரு. ஒரு கவிஞராக, எழுத்தாளராக, ஒரு கட்டுரையாளராக, பேச்சாளராக, ஒரு பட்டிமன்ற நடுவராக, இப்படி என்னென்ன தமிழில் என்னென்ன பரிணாமங்கள் இருக்கோ அத்தனையிலையும் முத்திரை பதித்தவர். அவர் எழுதின பல கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒரு கவிதை, நான் இளைஞராக இருக்கும்போது, அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கவிதையை படித்த பிறகு எனக்கு அந்த தோல்விங்கிற பயம் எனக்கு துளி கூட ஏற்படலை. அந்த கவிதை என்ன கவிதை அப்படின்னா, 10வது முறையாக கீழே விழுந்தவனுக்கு பூமி முத்தமிட்டு சொன்னது என்னன்னா, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இந்த கவிதையை படித்த பிறகு எனக்கு தோல்விங்கிற அந்த பயமே இல்லாமல் போச்சு. அந்த அளவுக்கு அவருடைய நம்பிக்கை கவிதை எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை விதைத்தது என்பது தான் உண்மை. இப்போ மிகச்சிறந்த ஒரு தமிழ் அறிஞராக அவர் இருந்தார். இப்போ அவருடைய தமிழ் பேச்சுக்கு நான் ஒரு அடிமையாக இருந்த காலகட்டமெல்லாம் இருக்குது. எப்பயுமே நம்ம தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்கிறோம், ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் கோட்டை விட்டுருவோம். ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னுடைய மகள் பெயர் கவின்மதி, என்னுடைய மகன் பெயர் இனியவன். வாழ்க்கையில் சொல்லொன்று செயலொன்று என்று வேறுபாட்டு முரண்பட்டு இருக்கக்கூடாது என்பதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றேன். இப்போ ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் நிறைய படைப்புகளை படைச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவையில்லை அப்படின்றாரு. இதை தான் நம்ம கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஒன்று சொல்கிறாரு. உள்ளத்து உள்ளது கவிதை, நெஞ்சம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் தேர்ந்து உரைப்பது கவிதை அப்படின்னாரு. அதை இவர் ஒரு பூவின் மலர்ச்சி, ஒரு குழந்தையின் புன்னகை, இதை புரிந்து கொள்ள ஒரு அகராதி தேவையில்லை அப்படின்னு சொன்னார், எளிமைப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். 2004ஆம் ஆண்டு வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். 1992ஆம் ஆண்டு கலைமாமணி விருது வாங்கினார். 1991ஆம் ஆண்டு பாரதிதாசன் விருது வாங்கினார். இப்படி பல விருதுகளை வாங்கினார். அவருடைய இறப்பு நமக்கெல்லாம் மாபெரும் இழப்பு. அவருடைய புகழ் என்றைக்கும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.